ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் விநாயகர் வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டோம்ல. ஸோ அந்த விநாயகர் பார்த்திங்கன்னா நாங்கள் எப்படி கரைச்சோன்னு காமிக்க போகிறேன். ஸோ 3 நாள் பூஜை முடிச்சுட்டு நாங்கள் எப்படி விநாயகரை கரைச்சோன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ சண்டே மார்னிங் எடுத்த வீடியோங்க. சாட்டர்டே பார்த்திங்கன்னா கொழுக்கட்டைக்கு அந்த பூரணம் செஞ்சு வச்சுருந்தோம்ல, அது எக்ஸ்ட்ரா இருந்ததுங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா மறுபடியும் கொழுக்கட்டை மாதிரி செய்யலான்னு சொல்லிவிட்டு மாவு பிசைஞ்சு இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இட்லி குண்டால் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. என்ன இட்லி மாதிரியே இருக்குதுன்னு நினைக்காதீங்க, இது கொழுக்கட்டை தாங்க. என்னென்னா ஒரே டைமில் வேக வச்சிடலான்னு, அதனால தாங்க இப்படி செஞ்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா தேங்காய் பூரணம் அதில் தட்டையாக வச்சுருக்கேங்க. ஸோ அதனால தான் அப்படி இருக்குது ஷேப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா படையலுக்கு பச்சை பயிறு தாங்க செஞ்சுருந்தேன். ஸோ என்னென்னா குளித்து முடிச்சுட்டு படையலுக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் பிரேக்ஃபாஸ்ட்டே வச்சேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், செகண்ட் டே பூஜை நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்க. ஸோ பார்த்திங்கன்னா அன்றைக்கி சண்டேவாக இருக்கிறதால அன்றைக்கும் பசங்க என் ஹஸ்பண்ட்லாம் வீட்டில் இருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. ரித்திக் பாருங்கள், அவன் எப்படி பக்தியோடு சாமி கும்பிட்றான்னு. ஸோ பார்த்திங்கன்னா இவன் எப்பயுமே இப்படி தாங்க, எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லார் பேரையும் சொல்லிவிட்டு சாமி கும்பிடுவான். பாருங்கள், விழுந்து விழுந்து கும்பிட்டுட்ருக்கான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லஞ்சு தாங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எப்பயும் போல் சாம்பார் வச்சுட்டு கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு தாங்க கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் பார்த்திங்கன்னா எப்பயுமே கருணக்கிழங்கு வாங்கினா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேக வச்சுருவேங்க. இது என்னென்னா எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா எங்கள் அம்மா இந்த மாதிரி அடிக்கடி செய்வாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் உப்பு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். ஸோ இது பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு, கீரை குழம்புக்கு, இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா எங்கள் அம்மா இது அடிக்கடிக்கு செய்வாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சா, கீரை குழம்பு வச்சா செய்வாங்க. ஸோ பாருங்கள், கொஞ்சமாக இதில் தண்ணி விட்டு இப்போ நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம்ல, அதை நல்லா தண்ணி இருத்து ஆறிட்ட பின்னாடி நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல மிளகாத்தூளெல்லாம், அதை இது மேலே தடவி ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே வைக்கணுங்க. அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. ஸோ வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு. இப்போ கருணக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல மிளகாத்தூள், சாம்பார் பொடி, உப்பு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது மேலே இந்த மாதிரி தடவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து தோசைக்கல்லில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தோசை கரண்டியில் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க. அவ்வளோதாங்க. ஸோ என்னென்னா அந்த வீடியோ நான் எடுக்க மறந்துட்டேங்க, சாரிங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு டே மண்டே அன்றைக்கி எடுத்த வீடியோ தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா மார்னிங் எப்பயும் போல் பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணலான்னு பூவை தாங்க சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாருங்கள், வீட்டில் விநாயகர் வச்சு 3வது நாள் நல்லபடியாக சாமியும் கும்பிட்டாச்சுங்க. மண்டே மார்னிங் பூஜைக்கு அன்றைக்கி பார்த்திங்கன்னா படையலுக்கு சுண்டல் செஞ்சுருந்தேங்க. ஸோ எப்பயும் போல் பார்த்திங்கன்னா நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஸோ பாருங்கள் வீடியோ கண்டினியூஸாக. எங்கள் வீட்டில் வச்ச விநாயகரை நாங்கள் எப்படி கரைச்சோன்னு பாருங்கள். என்னென்னா இங்கே கரைக்கிறதுக்கு ஒரே இடம் தாங்க இருக்குது, டேங்க் மண்டுன்னு ஒரு இடம். இங்கே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தாங்க எல்லா விநாயகரும் கரைப்பாங்க. நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரமாக தாங்க இருக்குது. ஸோ நாங்கள் எப்பயுமே பார்த்திங்கன்னா வீட்லேயே விநாயகரை கரைச்சி கால் படாத இடத்துல செடிக்காக விநாயகர் கரைச்ச தண்ணியை அங்கே ஊற்றிடுவோங்க. ஸோ பார்த்திங்கன்னா 3வது நாள் நாங்கள் அப்படி தாங்க கரைச்சோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எப்படி கரைக்கிறோன்னு பாருங்கள். ஸோ என் ஹஸ்பண்ட் தாங்க எடுத்துகிட்டு எப்பயுமே கரைப்பாங்க. ஸோ அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க விநாயகரை. நாங்கள் இருக்கிற இடத்துல கூட விநாயகர் வச்சுருக்காங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா 7 நாள் 9 நாள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் கரைப்பாங்க. நாங்கள் எப்பயுமே வீட்டில் விநாயகர் வச்சோன்னா 3 நாளில் கரைச்சிருவோங்க. ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள்.
ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் என்னோடய சேனலை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். விநாயகரை தண்ணியில் போட்டவுடனே பபிள்ஸ் மாதிரி வந்துச்சுங்க. ஸோ அவ்வளோதாங்க, எங்கள் வீட்டு விநாயகர் பூஜை நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்க. ஸோ வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.